السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا وسندنا ومولانا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن المجيد: يا أيها الذين آمنوا توبوا إلى الله توبة نصوحا. وقال أيضا: وهو الذي يقبل التوبة عن عباده ويعفو عن السيئات ويعلم ما تفعلون. وقال أيضا: توبوا إلى الله جميعا أيها المؤمنون لعلكم تفلحون. صدق الله العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: والله إني لأستغفر الله وأتوب إليه في اليوم أكثر من 70 مرة. صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வருகைகளையும் தொழுகைகளையும் கபூல் செய்து கொள்வானாக. நம்மால் எந்த அளவுக்கு அமல்களை செய்திருக்கின்றோமோ அத்துணை அமல்களையும் அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்தான பரக்கத்தான கிருபையால் அல்லாஹ் அத்துணை அமல்களையும் கபூல் செய்து கொள்வானாக. மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நம் அனைவரையும் ஒரு மிகப்பெரிய ஒரு கண்ணியமான ஒரு வாழ்க்கையிலே அல்லாஹ் வாழ வைத்திருக்கின்றான். இன்னும் சொல்ல போனால் உம்மத்தே முஹம்மதியா என்று சொல்லக்கூடிய முஹம்மதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்திலே பிறக்க செய்திருக்கின்றான். எத்தனையோ நபிமார்கள் இந்த பாக்கியத்தை கேட்டார்கள், அல்லாஹ் அனைவருக்கும் கொடுக்கவில்லை. ஆனால் அல்லாஹ் எங்களை தேர்வு செய்து எங்களை நபியுடைய உம்மத்தில பிறக்க செய்து அல்லாஹ் அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை தந்திருக்கின்றான். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஒரு இடத்திலே சொல்லி காட்டுகின்ற பொழுது, அல்லதி خلقல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. நாம் இந்த உலகத்திலே இந்த மனிதனை படைத்த நோக்கம் என்று சொன்னால், அவனுக்கு மௌத்தையும் ஹயாத்தையும் கொடுப்பது எதற்காக என்று சொன்னால், லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. அந்த மனிதர்களிலே யார் நல்ல அமல்கள் செய்கின்றார்கள், அல்லாஹ்வுக்கு முழுமையாக யார் கட்டுப்பட்டு நடக்கின்றார்கள் என்பதை அல்லாஹ் சோதிப்பதற்காக இந்த மனிதனுக்கு மௌத்தையும் ஹயாத்தையும் கொடுத்திருக்கின்றான். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, நாங்கள் இந்த உலகத்திற்கு இருப்பதற்கு இறக்க இடம் இல்லை. இது நாங்கள் இந்த உலகத்திற்கு வந்த நோக்கம் அல்லாஹ்வை வழிபடுவது. இருக்க வேண்டிய இடம் இல்லை இது, நாங்கள் இறக்க வேண்டிய இடம்தான் இது. இறந்து போய் அல்லாஹ்விடத்திலே சந்திப்பதற்கான ஒரு இடம் தானே தவிர இந்த உலகத்திலே வாழ்ந்து வாழ்க்கையை தன் மனோ இச்சையின்படி கழிப்பதற்கல்ல. மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, மனிதன் என்ற ரீதியிலே நாம் அனைவரும் தவறு செய்திருக்கலாம். அல்லாஹ் தவறுக்காக வேண்டிய ஒரு வழியையும் ஏற்படுத்தியிருக்கின்றான். அதுதான் தௌபா. அல்லாஹ்விடத்திலே தௌபா, பாவ மன்னிப்பு செய்வது, பாவ மன்னிப்பு மீழ்ச்சி பெறுவது. யா அல்லாஹ், நான் இந்த இடத்திலே இன்னென்ன பாவங்களை செய்து விட்டேன். யா அல்லாஹ், நான் இந்த இடத்திலே நான் யாருக்கும் தெரியாமல் இத்தனை பாவங்கள் செய்து விட்டேன். ஆனால் அத்துணை பாவங்களையும் பார்த்து அதை மன்னித்து தன்னை சொர்க்கத்திலே அனுப்பி வைக்கக்கூடியவன் நீ மட்டுமே. யா அல்லாஹ், முதலாவது தௌபா என்று சொன்னால் அர்-ருஜூஉ இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் நாங்கள் திரும்ப வேண்டும். நான் பாவம் செய்து விட்டேன், என்னை அல்லாஹ் மன்னிப்பானா மன்னிக்க மாட்டானா என்று நாங்கள் தள்ளாடி கொண்டிருக்கக்கூடிய நேரம் அல்லது. நாங்கள் முதலாவது பாவம் செய்து விட்டோம் என்று சொன்னால்
முதலாவதாக உடனே அல்லாஹ்விடத்திலே திரும்ப வேண்டும். அர்-ருஜூஉ இலல்லாஹ். இரண்டாவது விஷயமாக, நாங்கள் பாவம் செய்து விட்டோம் என்று சொன்னால் கைசேதப்படுதல், அந்நதாமா. இந்த கைசேதப்படுதல் இருக்கிறது என்பதே இதுவே அவருடைய பாவ பரிகாரத்திற்கு குற்ற பரிகாரமாக ஆகிவிடுகின்றது. ஒருவர் பாவம் செய்து விட்டார் என்று சொன்னால் அதோடு நாங்கள் நிப்பாட்டி விடக்கூடாது. அதற்கான வழிமுறைகளை அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். எத்தனையோ வழிமுறைகள் இருக்கின்றது. முதலாவதாக நாங்கள் அல்லாஹ்விடம் திரும்ப வேண்டும். நாங்கள் நினைத்து விடக்கூடாது, நான் இன்னென்ன காரியங்கள் செய்து விட்டேன், அல்லாஹுக்கு முரணான காரியங்கள் செய்து விட்டேன், அல்லாஹ் என்னை மன்னிப்பானா என்ற ஒரு சந்தேகத்திலே துஆ செய்வது அது துஆ கிடையாது. முதலாவதாக நம்பிக்கையோடு செய்ய வேண்டும். அல்லாஹ் என்னை மன்னிப்பான், நான் அல்லாஹுடைய அடிமை, அல்லாஹ் என்னுடைய ரப்பு என்பதாக முழுமையாக நம்பிக்கை வைத்து அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்க வேண்டும். ஆக முதலாவது அர்-ருஜூஉ இலல்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும். எங்களுடைய எல்லா பாவத்தையும் நினைத்து வருந்த வேண்டும். இரண்டாவது நதாமா, கைசேதம், வருந்த வேண்டும். நாங்கள் எந்த ஒரு வருத்தமே கிடையாது, நான் பாட்டுக்கும் போயிட்டு இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில நான் சரியாக தான் போயிட்டு இருக்கிறேன் என்பதாக நினைத்து கொண்டு என்று சொன்னால் எங்கே ஒரு அடி இருக்கின்றது என்பதாக நாங்கள் விளங்க வேண்டும். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, இரண்டாவது கைசேதம் இருக்க வேண்டும். நான் இந்த பாவத்தை செய்து விட்டேன், யாரும் தெரியாத இடத்திலே இந்த பாவத்தை செய்து விட்டேன், அல்லாஹ் எங்கே போயிருக்கின்றான்? ஐன் அல்லாஹ், அல்லாஹ் எங்கே இருக்கின்றான்? இன்னஹு அலீமும் பிதாத்தி சுதூர், அல்லாஹ் சொல்லுகின்றான், உங்களுடைய உள்ளத்தில் என்னென்ன ஊசலாட்டங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றதோ அத்தனையும் அல்லாஹ் அறிவான். என்னென்ன நினைக்க போகின்றீர்கள் அத்தனையும் அல்லாஹ் அறிவான். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, மூணாவது விஷயம் என்னவென்று சொன்னால் தௌபத்தை நசூஹா. இதற்கு பிறகு அந்த பாவத்தை நான் செய்யவே மாட்டேன், அந்த பாவத்தின் மீது வெறுப்பு வர வேண்டும், நான் இந்த பாவத்தை செய்யவே மாட்டேன் என்பதாக உறுதியாக பாவத்தின் மீது நாங்கள் வெறுப்பு வந்து அந்த பாவத்தை விட்டு தவிர்ந்திருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கான கூலியையும் தருகின்றான். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும்போது யா அய்யுஹல்லதீன ஆமனு தூபு இலல்லாஹ், ஈமான் கொண்டவங்களே நீங்க அல்லாஹ்வின் பக்கம் தௌபா செய்யுங்க. அல்லாஹ் எந்த வழியிலே சொல்லியிருக்கின்றானோ அப்படிப்பட்ட களப்பற்ற தௌபாவாக, உண்மையான தௌபாவாக, நான் இனிமே இந்த பாவங்களை செய்ய மாட்டேன் என்பதாக முழு நம்பிக்கையோடு முழு லட்சியத்தோடு நாங்கள் அந்த மாதிரியான துஆக்களை தௌபாக்களை செய்ய வேண்டும். இதோ வந்தோம், தொழுதோம், கையேந்தினோம், கேட்டோம், அப்படியல்ல துஆ. எங்களுடைய மனதால நான் அல்லாஹ்விடத்திலே உட்கார்ந்திருக்கின்றேன், என்னுடைய ரப்பை நான் சந்திக்க போகின்றேன், அந்த நேரத்திலே என்னுடைய நிலைமை என்னவாகுமோ தெரியவில்லையே, அல்லாஹ்விடத்திலே முழுமையாக நம்பிக்கை வைத்து எங்களுடைய துஆக்களை நாங்கள் கேட்க வேண்டும். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, பனு இஸ்ரவேலர்களுடைய சமூகத்திலே ஒருவர் கிட்டத்தட்ட 99 கொலைகள் செய்தார். அவருக்கு 99 கொலை செய்ததற்கு பிறகுதான் அவருக்கு ஒரு விதமான கவலை ஏற்பட்டது. நான் இவ்வளவு பாவியாக இருக்கின்றேனே, எனக்கு ஒரு பாவ மன்னிப்பு கிடைக்காதா, குற்ற பரிகாரம் எதுவும் கிடைக்காதா என்பதாக அந்த மனிதர் வருந்தி ஒரு பாதிரியார்ட்ட போறார், ஒரு ஆபிதிட்ட போறார். போகக்கூடிய சமயத்துல உனக்கு மன்னிப்பே கிடையாது என்பதாக அந்த பாதிரியார் சொல்றார். அப்ப என்ன செய்யறாருன்னு சொன்னா அவரையும் கொலை செஞ்சிடறார். மொத்தம் 100 கொலை ஆயிருச்சு. பிறகு என்ன பண்றான்னு சொன்னா ஒரு ஆலிம் இடத்திலே, ஒரு வணக்கசாலி இடத்திலே, அல்லாஹ்வை அறிந்த ஒருவரிடத்திலே செல்கின்றார். அப்பொழுது அந்த மனிதர், அந்த ஆலிம் சொல்கின்றார், நீ என்ன செய், இந்த ஊரை விட்டு நீ வெகு தூரம் போய், நல்ல மக்கள் வாழக்கூடிய இடம் எல்லாம் இருக்குது, நீ அங்க போய் இருந்துரு என்பதாக அந்த மனிதரை சொல்றார். அப்பொழுது அந்த மனிதர் போறாரு, அவர் கைசேதப்பட்டே போறாரு. எனக்கு மன்னிப்பு கிடைக்குமா, எனக்கு மன்னிப்பு கிடைக்குமா என்பதாக சொல்லிக்கொண்டு அவர் செல்கின்றார். அப்பொழுது அல்லாஹுடைய நாட்டம், அவருக்கு ரூஹை எடுக்கக்கூடிய மலக்குமார்கள் வருகின்றார்கள். ஒரு பக்கம் அதாபுடைய மலக்குமார்கள் வருகின்றார்கள், இன்னொரு பக்கம் ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் வருகின்றார்கள். ஆனால் அல்லாஹுடைய நாட்டம் அவரை மன்னிப்பது. ஏனென்று சொன்னால் அவர் உள்ளத்தால கவலைப்பட்டிருந்தார், அவர் கைசேதப்பட்டிருந்தார். நான் இவ்வளவு பாவங்களை செய்து விட்டேனே, என்னுடைய வாழ்க்கையெல்லாம் நான் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய ரசூலுக்கும் அதாவது மாறு செய்து தன்னுடைய வாழ்க்கையை கழித்து விட்டேன் என்பதாக உள்ளத்திலே ஒரு விதமான சலசலப்பும் கசகசப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார். அந்த ஒரு கவலையிலே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலே அல்லாஹுடைய ரூஹை எடுக்கும்படி உத்தரவிட்டான். அப்பொழுது இரண்டு மலக்குமார்கள் வருகின்றார்கள். அப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கட்டளை என்னவென்று சொன்னால் அவரை சொர்க்கத்திலே நுழைய செய்வது. அதனால
2 மலக்குமார்களும் போட்டியிடுகின்றார்கள், நான் தான் இவருடைய ரூஹை எடுப்பேன் என்பதாக. ரஹமத்துடைய மலக்கும் சொல்கின்றார், நான் தான் இவருடைய ரூஹை எடுப்பேன் என்பதாக. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு விஷயத்தை சொல்கின்றான், இவர் செல்லக்கூடிய பாதையிலிருந்து அவர் போகக்கூடிய அந்த ஊர் இருக்கின்றது சமீபமாக இருந்தால் அவர் சொர்க்கவாசி, அவர் கிளம்பின ஊரிலிருந்து அந்த செல்லக்கூடிய ஊர் இருக்கின்றது தொலைவாக இருந்தால் நரகவாசி என்பதாக. அல்லாஹுடைய நாட்டம் என்னவென்று சொன்னால் அந்த ஊரை அல்லாஹ் தஆலா பக்கத்திலே வர வைச்சான். உக்ருபி, அந்த ஊரை அல்லாஹ் தஆலா அல்லாஹுடைய நாட்டத்தின் பேரால அந்த ஊர் முன்னாடி வந்தது. அவர் எங்கேருந்து வந்தாரோ அந்த ஊரை அல்லாஹ் தஆலா தூரமாக்கி விட்டான். உபுதி, நீ தூரமாக செல் என்பதாக அல்லாஹ் தஆலா சொன்னான். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹுடைய நாட்டம் எப்படி வேண்டாலும் எங்கே வேண்டாலும் வரலாம். ஆனால் நாங்கள் தௌபா செய்யக்கூடிய விஷயத்தில் நிராசை அடைந்து விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்கணும். அதை விட நம்மளை விட வேற யாரும் கேசதப்பட்டவர்களாக கிடையாது. மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்றார்கள், எங்களுக்கு பாவம் செய்யக்கூடிய நேரத்தில் எவ்வளவு இன்பம் ஏற்படுமோ, ஒரு பாவத்தை செய்துவிட்டு அதில் எவ்வளவு சந்தோஷம் அடைகின்றோமோ, அதிலே கிடைக்காத இன்பம் வேறு எதுவும் கிடைக்கவில்லை. அதை மற்றவரிடத்தில் 4 பேர்களிடத்தில் நாங்கள் பெருமை பாராட்டி பேசுகின்றோம், நான் இன்னென்ன காரியத்தை செய்து விட்டேன், இன்னென்ன பாவமான விஷயத்தை செய்து விட்டேன் என்பதாக. அல்லாஹ்வே அதை பகிரங்கப்படுத்தாவிட்டாலும் நாம் அதை பகிரங்கப்படுத்தி விடுகின்றோம். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்றார்கள், எவ்வாறு நாங்கள் பாவம் செய்யும் பொழுது எங்களுக்கு லzzத் ஏற்படுகின்றதோ, அதிலே ஒரு விதமான மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படுகின்றதோ, அதை விட நாங்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து அதை வெறுக்கக்கூடிய நேரத்திலே மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் வர வேண்டும். நான் இந்த பாவத்தை வெறுத்து விட்டேன், நான் இந்த பாவத்தை செய்து விட்டேன், அதனால் நான் வருந்துகிறேன் என்பதாக தௌபாவிற்கு பிறகு ஒரு சந்தோஷம் வர வேண்டும். நான் இந்த பாவத்தை செய்துவிடக்கூடாது, இனிமேலும் செய்யக்கூடாது என்பதாக ஒரு விதமான சந்தோஷம் ஏற்பட்டு விட்டு என்று சொன்னால் அதுவே அவருடைய ஹிதாயத்து காரணமாக ஆகிவிடும். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, நாங்கள் இங்கேதான் தௌபா செய்ய வேண்டும் என்று யாரும் சொல்லவில்லை. இங்கேதான் செய்ய வேண்டும், இந்த இடத்தில் செய்தால்தான் துஆ கபூலாகும் என்பதாக இல்லை. அல்லாஹ் எங்கேயும் தௌபா வாசல்களை திறந்து வைத்திருக்கின்றான். ஹரமுக்கு போனாதான் தௌபாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும், மதீனா முனவ்வராவுக்கு போனாதான் தௌபாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் எந்த ஒரு ஹதீஸிலும் இல்லை. அல்லாஹ் எல்லாருக்கும் எல்லா நேரத்திலும் எல்லா இடத்திலும் தௌபாக்களுடைய வாசல்களை திறந்து வைத்திருக்கின்றான். ஆனால் கேட்பதற்கு நாம் தயாராக இல்லை. மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, பாவங்கள் செய்வதற்கு இன்னைக்கு பல வழிமுறைகள் இருக்கின்றது, பல வாசல்கள் இன்னைக்கு திறக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தீனை இன்று முஸ்லிம்கள் ஒரு சவாலான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னை தீனை விடுவதற்கு எத்தனை வாலிபர்கள் தயாராகி விட்டார்கள். ஆனால் அல்லாஹுடைய கட்டளைகளை எடுத்து நடப்பதற்கு எத்தனை வாலிபர்கள் தயாராக இருக்கின்றார்கள். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, நாங்கள் இந்த வாழ்க்கையை வாழக்கூடிய வாழ்க்கை அல்லாஹுக்காக இருக்க வேண்டும், அல்லாஹ் விரும்பிய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அதே போல மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சமூகத்திலே அவங்க வாழக்கூடிய நேரத்திலே மிகப்பெரிய ஒரு பஞ்சம் ஏற்பட்டது. அந்த பஞ்சத்திலே பலவிதமான கால்நடைகள் செத்து போனது. அதே போல ரொம்ப பசியிலே பல மனிதர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எல்லா கால்நடைகளும் எல்லா மனிதர்களையும் ஒரு மைதானத்திலே ஒன்று சேர்த்தார்கள். அல்லாஹ்விடத்திலே கையேந்தினார்கள், யா அல்லாஹ், எங்களுக்கு மழையை பொழிய செய்வாயா, எங்களுக்கு இந்த மாதிரி கஷ்டங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது, அதை நீ அறிவாய், யா அல்லாஹ், எங்களுக்கு நல்ல ஒரு விதமான மழையை ஏற்படுத்துவாயாக என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்கிறார்கள். அப்பொழுது அல்லாஹ்வுடைய கட்டளை வருகின்றது, மூசாவே, இந்த மாதிரி உங்களுடைய கூட்டத்திலே ஒரு பாவியான ஒரு மனிதர் இருக்கின்றார், அவரை வெளியே நீங்கள் அனுப்பிவிட்டால் உங்களுக்கு நான் மழையை பொழிய செய்கிறேன் என்பதாக அல்லாஹுடைய கட்டளை வருகின்றது. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இஅலான் செய்கின்றார்கள், அறிவிப்பு செய்கிறார்கள், இந்த கூட்டத்திலே அல்லாஹுக்கு மாறு செய்த ஒருவர் இருக்கின்றார், அவர் எப்பொழுது இந்த ஊரை விட்டு இந்த சமூகத்தை விட்டு வெளியேறுவாரோ அல்லாஹ் அவனுடைய மழையை பொழிய செய்வான் என்பதாக எனக்கு கட்டளை வந்திருக்கின்றது என்பதாக சொல்லி உடனே அந்த கூட்டத்திலே எந்த ஒரு மனிதர் பாவியாக இருந்தாரோ அல்லாஹ்விடத்திலே குனிந்து மன்றாடி அந்த நேரத்திலே தௌபா செய்கின்றார். அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகின்றார், யா அல்லாஹ், என்னை மன்னித்து விடு, இந்த சமூகத்திற்கு மத்தியில் என்னை கேவலப்படுத்தி விடாதே, என்னை அசிங்கப்படுத்தி விடாதே என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாவியான ஒரு மனிதர் துஆ செய்கின்றார். அல்லாஹ் அந்த துஆவையும் கபூல் செய்தான்.
மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, பிறகு அல்லாஹுடைய உதவியால மழை வந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், யா அல்லாஹ், இந்த சமூகத்திலிருந்து யாருமே வெளியே போலையே, எல்லோரும் இருக்கின்றார்கள், எப்படி மழை இறக்கினாய் என்பதாக அல்லாஹ்விடத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள். உடனே அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு வஹி அறிவித்தான். அந்த மனிதர் என்னிடத்திலே தௌபா செய்து விட்டார், என்னிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டு விட்டார், என்னுடைய அடியானை மன்னிப்பது என்னுடைய கடமை, அதனால் நான் மன்னித்து விட்டேன் என்பதாக சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த அடியாரை எனக்கு காட்டு என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டதற்கு அல்லாஹ் சொல்லிவிட்டான், நான் எப்பயோ அவர் செய்த பாவத்தை நான் மன்னித்து விட்டேன். எவ்வளோ பாவகரமான செயல்களை அவர் செய்து இந்த இடத்திலே என்னிடத்திலே தௌபா செய்து விட்டார் என்று சொன்னால் அதை நான் எவ்வாறு பகிரங்கப்படுத்துவது? அவர் பாவம் செய்த போதெல்லாம் நான் மறைத்திருந்தேன். எத்தனையோ பாவம் செய்திருந்தார், அதையெல்லாம் நான் மறைத்திருக்கும் பொழுது அவரிடத்தில் துஆ செய்து விட்டால் நான் எவ்வாறு அதை வெளிப்படுத்துவது என்பதாக அல்லாஹ் இரக்கமானவன், அல்லாஹ் மகா கிருபையாளன். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன், அல்லாஹ் யாரெல்லாம் தௌபாக்கள் செய்கின்றார்களோ, அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கின்றார்களோ அத்துணை பேர்களையும் அல்லாஹ் மன்னிக்கின்றான். அதே போல இன்னொரு இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வஹுவல்லதி யக்பலு தௌபத அன் இபாதி, யார் அல்லாஹ்விடத்திலே பணிந்து அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி மன்றாடி கேட்கின்றார்களோ தன்னுடைய அடியார்களிலிருந்து, வயஃபு அனிஸ் ஸய்யிஆத், அவருடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான். வயஅலமு மா தஃஅலூன், நீங்க எதெல்லாம் செய்கிறீர்களோ, எதுவெல்லாம் உங்களுக்கு தெரிகின்றதோ அத்தனையும் அல்லாஹ் அறிவான். நீங்கள் அடியார்களுக்கு என்னென்ன கடமைகளை செய்தீர்கள், ஹுகூகுல்லாஹ்விலே அல்லாஹ்வுடைய கடமைகளிலே என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நீங்கள் நிறைவேற்றினீர்கள், ஹுகூகுல் இபாதிலே என்னென்ன குறைகள் எல்லாம் செய்தீர்கள், அல்லாஹ்வுடைய விஷயத்திலும் அடியார்களுடைய விஷயத்திலும் என்னென்ன குறைபாடுகள் தவறுகள் செய்தீர்களோ அத்துணையும் அல்லாஹ் வயஅலமு மா தஃஅலூன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்துணை விஷயங்களையும் அறியக்கூடியவனாக இருக்கின்றான். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உம்மத்துக்கு மிகப்பெரிய ஒரு ரஹ்மத்தாக, ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அகிலத்தார்களுக்கு ஒரு அருட்கொடையாக ரஹ்மத்தாக வந்தவங்க. எப்படிப்பட்டவங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, வல்லாஹி ல அஸ்தக்ஃபிருல்லாஹ், நிச்சயமாக நான் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்கிறேன், இன்னி ல அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹ், நானே அல்லாஹ்வின் பக்கம் தௌபாக்கள் செய்கிறேன். ஒரு நாளைக்கு சொல்லாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 70 மர்ரா, 70 முறைக்கும் மேலாக நான் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தருகிறேன். மா தகத்தம மின் ஸம்பிஹி வ மா தஅخر, முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இத்தனை தடவை ஒரு நாளைக்கு தஸ்பீஹாத்துகள் தௌபாக்கள் செய்தார்கள் என்று சொன்னால் நாம் எவ்வளவு கடமைப்பட்டு இருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் திரும்பிய பக்கமெல்லாம் பாவ சூழ்நிலையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. நாங்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வதன் மூலமாக அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்கும். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு இஸ்திக்ஃபாரையும் கற்றுக் கொடுத்தாங்க, சய்யிதுல் இஸ்திக்ஃபார் என்பதாக. மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, யார் இந்த துஆவை மாலையிலே யக்கீனான முறையில நம்பிக்கையோட உள்ளச்சத்தோட ஓதுகிறாரோ அவர் அந்த காலையிலே மரணித்து விட்டால் நேரடியாக சொர்க்கம் செல்வார். காலையிலே யார் ஓதுகின்றாரோ உள்ளச்சத்தோட அல்லாஹுக்காக யார் ஓதுகின்றாரோ அவர் மாலையிலே வஃபாத் ஆகும் பொழுது நேரடியாக சொர்க்கம் செல்வார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. துஆ என்னது? அல்லாஹும்ம அன்த ரப்பி, யா அல்லாஹ் நீதான் என்னுடைய ரப்பு, ஹலக்தனி, நீதான் என்னை படைத்தாய், இவ்வளவு அழகான முறையிலே படைத்தாய், எனக்கு எல்லா விஷயங்களையும் பரிபாலித்து கொடுத்தாய், அத்துணை விஷயங்களையும் நீ எனக்கு உண்டாக்கி கொடுத்தாய். வ அன அபுதுக, நான் உன்னுடைய அடிமை, சாதாரண ஒரு அடிமை. வ அன அலா அஹ்திக வ வஅதிக மஸ்ததஅது, என்னால எவ்வளவு முடிஞ்சுச்சோ அதை நான் எல்லாத்தையும் உன்னுடைய வாக்குறுதிகளை உன்னுடைய உடன்படிக்கையில நான் செய்யறேன், என்னால எவ்வளவு முடியுதோ செய்யறேன். அஊது பிக மின் ஷர்ரி மா ஸனஅது, நான் எதெல்லாம் செஞ்சனோ தவறுதலாக செஞ்சிருப்பேன், தெரிஞ்சே செஞ்சிருப்பேன், அத்துணையும் எனக்கு மன்னிச்சிரு, அத்துணை தீங்குகளிலிருந்தும் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுறேன். அபூ உலக பிநிஅமதிக அலைய, நீ என் மீது எவ்வளவோ உபகாரங்களை செய்திருக்கின்றாய், எத்தனையோ நிஅமத்துகளை செய்திருக்கின்றாய், பிள்ளைகளை தந்திருக்கின்றாய், செல்வங்களை தந்திருக்கின்றாய், எத்தனையோ குடிகளை தந்திருக்கின்றாய், எத்தனையோ உணவுகளை தந்திருக்கின்றாய், எத்தனையோ சந்தோஷமான வாழ்க்கையை தந்திருக்கின்றாய், அத்துணை விஷயத்திற்கும் நான் ஒப்புக்கொள்றேன், ஏற்றுக்கொள்றேன், எல்லாம் நீ கொடுத்ததுதான். அபூ உலக பிதம்பி, யா அல்லாஹ் அதே போல என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு,
ஃபக்ஃபிர்லி, நான் எவ்வளவோ பாவம் செஞ்சிருக்கிறேன், எல்லாத்தையும் ஒத்துக்கிறேன் யா அல்லாஹ், நான் உன்னிடத்துல மன்றாடி கேட்கின்றேன், ஃபக்ஃபிர்லி, என்னுடைய பாவங்களை மன்னிச்சிரு. பிறகு சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு ذுனூப இல்லா அன்த, அல்லாஹ்வை தவிர வேற யாரும் மன்னிப்பதற்கு தகுதியும் இல்லை, சக்தியும் இல்லை, அல்லாஹ் தான் மன்னிப்பவன். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, நாங்கள் ஒரு பாவத்தை செய்துவிட்டோம் என்று சொன்னால் அதோடு நாங்கள் உட்கார்ந்து விடக்கூடாது. அல்லாஹ் என்னை மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் குர்ஆனிலே இன்னொரு இடத்திலே சொல்லும்போது, குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் நீங்கள் நிராசை அடைஞ்சிராதீங்க. இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, அல்லாஹ் அத்துணை பாவங்களை மன்னிப்பவன், மன்னிக்க தயாராக இருக்கின்றான். ஆனா அடியார்கள் என்று கேட்பதற்கு தயாராக இல்லை. இன்னைக்கு உலகத்திற்காக எத்தனை விஷயங்களை பிற மக்களிடத்தில் கேட்கின்றோம், ஆனால் அல்லாஹுக்காக ஒரு விஷயத்தை நாம் கேட்கின்றோம். அல்லாஹ்விடத்தில் எத்தனை விஷயங்களை கேட்பதற்கு நான் கூச்சப்படுகின்றோம். அல்லாஹ்விடத்தில் எத்தனை விஷயங்களை கேட்ட சஹாபாக்கள் அல்லாஹ்விடத்திலே குர்ஆனிலே அதாவது சான்றிதழ் பெற்றார்கள், ரலியல்லாஹு அன்ஹும் வரதுவான். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, நாங்கள் வாழக்கூடிய காலத்திலே சிறிய சிறிய தவறுகள் ஏற்படலாம், அதற்காக நாங்கள் நிராசை அடைந்து விடக்கூடாது. அல்லாஹ்விடத்திலே அதிகமாக தௌபாக்களை செய்ய வேண்டும். அல்லாஹ் விரும்பிய வழியிலே தௌபாக்களை எவ்வாறு ஏற்றுக்கொள்வானோ அப்படிப்பட்ட தௌபாக்களை செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கிரில் புரிவானாக. நம்முடைய அத்துணை நோய்களையும் அல்லாஹு தாலா, கஷ்டங்களையும் துன்பங்களையும் சோதனைகளையும் அல்லாஹு தாலா நீக்கிருள்வானாக. யாரெல்லாம் என்னென்ன கஷ்டங்களிலே சிக்குண்டவர்களாக இருக்கின்றார்களோ அத்துணை நோய்களையும் அத்துணை கஷ்டங்களையும் அல்லாஹு தாலா போக்கி இம்மையிலும் மறுமையிலும் சுபிச்சமான சந்தோஷமான வாழ்க்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.